ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எங்கள் ஃபரா பேபியை பாருங்கள். இவங்க வந்துட்டு நல்லா விளையாடுவாங்க. கை நீட்டினோம்னா கை கொடுப்பாங்க. நல்லா பெட்டில் தான் வந்து தூங்குவாங்க. இன்றைக்கி வந்துட்டு என் பசங்களுக்கு என்ன லஞ்ச் பாக்ஸ் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுத்தேன்னா, காலையில் வந்துட்டு சப்பாத்தி போட்டு நேற்று வச்ச மீன் குழம்பு இருந்துச்சு. காலையில் அதுதான் பிரேக்ஃபாஸ்ட். மதியத்துக்கு வந்துட்டு லெமன் ரைஸ் அண்ட் வித் பொட்டேட்டோ தான் கொடுத்து விட்டுருந்தேன். லெமன் ரைஸில் வந்துட்டு நல்லா வேர்க்கடலெல்லாம் போட்டு கொடுத்துருந்தேன். அவங்கள்ட்ட கேட்டு தான் சமைக்கிறது. என்ன சாப்பாடு வேணும் அப்படின்னு கேட்டு தான் மோஸ்ட்லி நான் கொடுப்பேன். ஏன்னா நம்ம இஷ்டத்துக்கு கொடுக்குறத விட பிள்ளைங்களுக்கு பிடிக்கிறத கேட்டு செஞ்சு கொடுத்தோம்னா அவங்க சாப்பிட்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சின்ன பையனுக்குமே லெமன் ரைஸ் தான் கொடுத்து விட்டேன். நானும் ஒரு வாரமாக வீடியோ போடணுன்னு நானே எவ்வளோ ட்ரை பண்ணேன். என்னால் போட முடியல. ஏன்னா பசங்க வந்துட்டு ஹாஸ்டல்லேருந்து வந்ததுலேருந்து உடம்பு முடியாமல் போயிடுச்சு. செகண்ட் பையனுக்கு வந்துட்டு லூஸ் மோஷன், வாமிட்டு, வயிற்று வலி அப்படிமா இருந்துச்சு. அதனால் என்னால் வீடியோ கண்டினியூஸாக போட முடியல. இனி நம்ம விலாக் வந்துட்டு டெய்லி வரும். லாங் வீடியோவே நான் ஷேர் பண்ணுறேன், கண்டிப்பாக பாருங்கள். ஃபஸ்ட்டு பையனுக்கு லேட் ஆகிடுச்சுங்கிறதுனால நான் உருளைக்கிழங்கோடு விட்டுட்டேன். செகண்ட் பையனுக்கு கொஞ்சமாக ஊறுகாய் வச்சு கொடுத்து விட்டேன். இன்றைக்கி மத்தியானம் லஞ்சுக்கு வந்துட்டு இறால் குழம்பு அண்ட் இறால் வந்துட்டு கொஞ்சமாக ஃப்ரை பண்ணியிருந்தேன் பசங்களுக்காக. கூடவே முட்டை வச்சுருந்தேன். ஒயிட் ரைஸ், அவ்வளோதான். பையனை வந்துட்டு முட்டையை உரிடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அவங்க தான் உரிச்சு கொடுத்தாங்க. முட்டை நல்லா நீட்டாக உரிச்சு கொடுத்துட்டான். இன்றைக்கி லஞ்ச் எங்கள் வீட்டில் இது தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.